தமிழில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் இப்போ பார்க்க போகிறோம். தமிழ் மொழி வாழ்த்து. இதோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்றும் கூட்டல் என்றும். வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வானம் கூட்டல் அளந்தது. அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறிந்தது அனைத்தும். வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானம் அறிந்த. அடுத்தது ஆழிக்கு இணை. தமிழ்த்தாய் ஐம்பெருங்காப்பியங்களை டேஸ் அணிந்துள்ளாள் அணிகலன்களாக. பெரிய கப்பல்கள் டேஸ் மீது செல்லும் ஆழி. முத்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மூன்று கூட்டல் தமிழ். இது இம்பார்ட்டன்ட். தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது. இத்தொடரில் தன் என்னும் சொல் டேஸை குறிக்கிறது கடலை. பாடலின் பொருள் உணர்ந்து தொகை சொற்களை விரித்தெழுதுக. முத்தமிழ் இயல் இசை நாடகம். முச்சங்கம் முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம். முச்சங்கு வெண்சங்கு சலஞ்சலம் பாஞ்சசன்யம். அடுத்தது தமிழ் வரிவடிவ வளர்ச்சி. தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஸ் காரணமாக அமைந்தது அச்சுக்கலை. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஸ் என அழைக்கப்படுகிறது வட்டெழுத்து. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார். கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஸ் என அழைக்கப்பட்டன. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என அழைக்கப்பட்டன. எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். அடுத்தது எழுத்துக்களின் பிறப்பு. உதடுகளை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் உ. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை. வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருத்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இட்டு இன்னு. கீழ் உதடும் மேய்வாய்ப்பாலும் இணைவதால் பிறக்கும் எழுத்து இவ். இக்கு இங்கு. நாவின் முதல் அன்னத்தின் அடி. இச்சு இன்சு. நாவின் இடை அன்னத்தின் இடை. இட்டு இன்னு. நாவின் நுனி அன்னத்தின் நுனி. இத்து இந்து. நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடி. ஒலி பிறப்பியல். ஆர்டிகுலரிட்டி பொனடிக்ஸ். மெய்யொலி கான்சனன்ட் மூக்கொலி நாசல் கான்சனன்ட் சவுண்டு. சித்திர எழுத்து பிக்டோகிராஃப். உயிரொலி வவ்வல். அகராதியியல் லெக்சிகோகிராஃபி. கல்வெட்டு எபிகிராப். சிலேடை பண். இதோட ஃபஸ்ட் இயல் முடிஞ்சுச்சு.